ஷே பாரத் மாதா பார்வதி ஸ்கூல் கணக்கு என்ன கணக்குனா புரிஞ்சுக்கோப்பா. ஒன்றாம் கிளாஸ்லேருந்து 13 வரைக்கும் தான் ஸ்கூல் படிப்பு அந்த கொடுப்பார். 13க்கு அப்புறம் எல்லாம் ஊர் காவல் காக்க அந்தந்த உள்ளே எல்லாம் காவல் காக்க பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து உள்ளே அப்படியே கணக்கை உள்ளே விட்டுருவார். இனிமேல் எதுவுமே கிடையாது. விவசாயத்தில் விளையுதா சாப்பிட்டுக்கோ, இருக்கிற இடமா ஆடையா அதுதான். இதுக்கு மேலே இப்படி போணுச்சுன்னா தப்பு. அதனால் ஏர்போர்ட்டுக்கு அதை நோட்டீஸ் விட்றப்பான்ட்டார்ல, ஏர்போர்ட்டு கப்பல் துறை எல்லாத்துக்கும் நோட்டீஸ் விட்ரு, பாடுற எல்லா பாடுறோம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் நோட்டீஸ் விட்ரு நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து. இந்த கணக்கு உங்களுக்கு பார்க்க லேசாக தெரியும். அந்த கணக்கு எடுக்கல அந்த துஷ்டு விடுவார். அப்போ தான் மனசில் இறங்கி மூளையை திரித்து கணக்கு எடுக்க விடுவார். இப்போ எடுக்க விட மாட்டார். இப்போ கணக்கை போட்டு வச்சுருவார். எல்லா பாடு சிக்கன் அடைச்ச பிறகு உள்ளே ஐர மீன் மாதிரி கிடப்பான் யார் அரசியல்வாதி. அப்படியே வலையில் போட்டு அள்ளி அப்படியே வலையில் அரிச்சு அள்ளுவார். தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா, ஆந்திரானா ஆந்திரா, மகாராஷ்டிரானா மகாராஷ்டிரா, உத்தரகாண்டம், யூபி, மோடி இருந்தான்ல எங்கள் குஜராத், அங்கேயும் அப்படி வலையை ஓட்டு அள்ளிடுவாங்க. அதெல்லாம் பல கோடி எல்லாம் உள்ளே வந்துடுவான். ஒவ்வொரு நாட்டில் இருக்கணும் பூரா பிறக்கி அள்ளிடுவாங்க. அள்ளி அப்படியே ட்ரெயின் ஓடுதான் அந்த ட்ரெயின்லேயே விடுவார். எதிர் முதிரமாக போவோம், அடிவோடும் போவோம், அப்படி விட்ருவார். பழக்கினால பூமியை அப்படியே பாழாக்கடா. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு என்ன போகணும் போக்குவரத்து, அதுக்குள்ளே போய்க்கணும் சாப்பிட்டுக்கணும். நான் இப்படி டார்டாராக 2ஆம் நம்பருக்கு உலக நாடு கொடுக்கல, தாய் இந்தியா நாடு கொடுக்கல. தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடு போவோம், இங்கேருந்து அங்கே தேவை. அதுக்கு தான் ஏர்போர்ட்டு விமானம் எல்லாம் செக் போஸ்ட்டு, எல்லா செக் போஸ்ட்டுக்கும் நோட்டீஸ் விட்டுருப்பா. நோட்டீஸ் என்ன தெரியுமா, முடிச்சிருன்னு அர்த்தம். அதான் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோ. கணக்கை முடிச்சிரு நீதிமன்ற கோர்ட்டில். அத்தனை மொழியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வழக்காடுது, அடுத்த நாட்டிலையும் வழக்காடுது, அடுத்த நாட்டிலையும் வழக்காடுது. அதுக்கு தான் முடிக்காரு. முடிச்சுட்டு ஓடு, மொழி நீ வச்ச மொழி அங்கங்கே வழக்காடுது. 50 பேரும் தூக்கு. ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டில் வழக்காடும், தமிழ்நாட்டில் இருந்த டெல்லியில் வழக்காடுது. எப்படி நீதிமன்றம் கோர்ட்டில். ஒரு பக்கம் செதுக்கி தையல் போட வேண்டாம். அந்த பேலை மொட்டா பேலை முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. கணக்கு போட்டாச்சு, நோட்டீஸ் விட்டுருப்பா. நோட்டீஸ் பூரா கம்ப்ளீட்டாக போயிடணும். அதிகாரி பூரா தமிழ்நாட்டுக்குள்ளே பார்டருக்குள்ளே போட்டு நோட்டீஸ் விட்டு வெளியில் போகக்கூடாது. அதே மாதிரி அடுத்த ஆந்திரா, கர்நாடகா, இப்படி இலங்கை, அடுத்தாப்பில் கேரளா, ஒத்த அதிகாரி எங்கேயும் போகக்கூடாது. அவனுக்கு நோட்டீஸ் விடு, ஒரு பக்கம் வெளியே போகக்கூடாது. இங்கேருந்து அங்கே அங்கேருந்து டெல்லியைப்பா அடைச்சிருப்பா. டெல்லியை அடைச்சி நோட்டீஸ் விட்ருப்பா. டெல்லியில் ஃபுல்லாகவே பூரா பாடு ஏர்போர்ட் எல்லாம் நோட்டீஸ் விட்டுரு. இவனை விட மாட்டார். ரணவழி எடுத்து விடுவார். கொடியை தூக்கி உலக நாடே பாழாக்கிட்டான்ப்பா. டெல்லியில் இருக்கிறவன் உலக நாடே பாழாக்கிட்டான். அதனால் இந்த செம்மத்தில் ரணவழி எடுத்து தான் விடுவார். முக்கால் சத்தியம். 1லேருந்து 13 வரைக்கும் தான் ஸ்கூலுக்கு படிப்பு பிள்ளைகளுக்கு. அது கூட தமிழ் பாடம் தான், வேறு எந்த பாடம் கிடையாது. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு உலக நாடுக்கே தமிழ் பாடம் தான். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே உள்ள பூமியில் என்ன இருக்கோ அதான் தமிழ் பாடம் வரும். பூமியில் என்ன சுத்தம் இருக்கோ, விவசாயம் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த பாடம் தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். 13 மாதம் 13 படிப்பு 13 கல்வி படிப்பு வரும். இன்றைக்கி கல்வி சரஸ்வதிக்குள்ள கணக்கு உள்ள பிரம்மா கணக்கு கையில் எங்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அப்போ அந்த இவ்வளோ தான் கொடுப்பாரு. மித்ததெல்லாம் நொறிப்போ. இன்னும் நாங்கள் தான் வீசிக்கிட்டு அலைஞ்சினா ஒவ்வொரு நாடாக கீழே இறக்கிடுவார். இறக்கி போடா அப்படின்ட்டு ஆணும் பெண்ணும் முக்கால்